காளைகளை துன்புறுத்தாமல் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தும் வகையில் மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தால் அது பற்றி பிராணிகள் நல வாரியம் விவாதிக்கும் என்று அந்த அமைப்பின் தலைவர் ஹர்ப் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். வனவிலங்கு நல வாரியத்தின் தலைவர் ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் கர்ப் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் ஜல்லிக்கட்டு தொடர்பான வனவிலங்கு ஆணையத்தின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து சில கேள்விகளை முன்வைப்போம். In this Pongal season, the government will take all steps to allow all the cultural events, including Jallikattu. What is your stand on it? Well, I have also read it in the media that the government is planning to, rethink about it. Since the event is causing pain and suffering to the animals, we still feel that it should not be allowed. Therefore, we have written a letter to the Honorable Minister and the Secretary, Ministry of Environment and Forest and Climate Change to rethink their, idea of allowing the event to happen. The ministry, if the government comes up with a proper law protecting the rights of the animals, especially the bull, will the Animal Welfare Board gives not to this Jallikattu? See, when these laws are made, the Animal Welfare Board of India will have its meeting. This will be discussed with all the members and we will give our response to the ministry. Thank you, sir. Animal Welfare Board of India வனவிலங்கு நல வாரியத்தின் தலைவர் கர்பை பொறுத்தவரை நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டுவை எதிர்ப்பு, அதாவது குறிப்பாக விலங்குகள் காளைகள் துன்புறுத்தப்படுவதை தடுப்பதற்காக நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் இது தொடர்பாக நாங்கள் அந்த உரிய அமைச்சகத்திடம் மற்றும் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் தன்னுடைய கருத்தை முன்வைத்துள்ளார். தந்தி செய்திகளுக்காக புதுடில்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சௌஹானுடன் அரவிந்த்.